திறமைகள் இருந்தும் முடியாது என்ற சிந்தனை உங்களுக்குள் இருந்தால் வெற்றி பெற முடியாது. வாழ்க்கை எனும் போர்க்களத்தில் பலம் மிக்கவர்கள் வெற்றி பெறுவதில்லை. தன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களே வெற்றி பெறுகிறார்கள். வீழ்த்தப்பட்டு விட்டதாக நீங்கள் நினைத்தால் வீழ்த்தப்பட்டு விடுவீர்கள். துணிவில்லை என்று நீங்கள் நினைத்தால் துணிச்சலை இழந்து விடுவீர்கள். என்னுடைய வெற்றிக்கு எந்த விதமான வெளிப்புற செல்வாக்கும் காரணமில்லை, என்னுடைய உள்ளார்ந்த வாழ்க்கைதான் காரணம் என்கிறார் அப்துல் கலாம். பறவைகள் மரக்கிளையில் உட்காருவது மரத்தின் கிளைகளை நம்பி அல்ல, தன்னுடைய இறகுகளை நம்பி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வெள்ளை மனது. நான் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது புஷ்பா ராஜேந்திரன். வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, திறமைகள் இருந்தும் சிலர் முன்னேறாதது ஏன் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, வாழ்க்கை அப்படிங்கிற போர்க்களத்தில் பலம் மிக்கவர்கள் வெற்றி பெறுவதில்லை, தன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவர்களே வெற்றி பெறுகிறார்கள். அதுக்காகத்தாங்க. ஏன்னா வீழ்த்தப்பட்டு விட்டதா நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா வீழ்த்தப்பட்டு விடுவீங்க. அதுவே துணிச்சலை இழந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா துணிச்சலையும் இழந்துடுவீங்க. அதுக்காகத்தான் இங்கே சீக்கிரமாகவோ இல்லை படிப்படியாகவோ முன்னேறினவங்க எல்லாருமே தன் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்கள் தாங்க. அதாவது தன்னால் முடியும் அப்படின்னு உறுதியாக நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க தாங்க. இதைத்தான் என்னோட பணிக்கும் என்னோட வாழ்க்கையோட வெற்றிக்கும் எந்த விதமான வெளிப்புற செல்வாக்கும் எப்போதுமே என்னிடம் இருந்ததில்லை. என்னிடம் இருந்ததெல்லாம் எனக்குள் இருந்தே அதிகமாக தேடிக்கொள்ளும் உள்ளார்ந்த வேட்கைதான் அப்படிங்கிறாரு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இதைத்தான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு உண்மையை மட்டும் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, உங்களுடைய சம்மதம் இல்லாமல் யாருமே உங்களை உயர்வாகவும் தாழ்வாகவும் நினைச்சிட முடியாது. ஏன்னா இங்கே எந்தவித தவறுமே செய்யாத மனிதர்கள் எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றலை அதிகப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழிதான், இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்யறது தான். நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதில் வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்னா அதையே தொடர்ந்து செய்யுங்க. அதில் வெற்றி கிடைக்கல அப்படின்னா வேற ஏதாவது செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மொத்தத்தில் நாம் உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா, அதாவது உயிர்ப்புடன் இருக்கிறோம் அப்படின்னா எதையாவது ஒன்று செஞ்சுட்ருக்கணும், அவ்வளோதான். திரும்ப திரும்ப எதை செய்கிறோமோ அதுதான் நாம். அது உன்னதமானது அப்படிங்கிறது ஒரு செயல் கிடையாது, மாறாக அது ஒரு பழக்க வழக்கம். நம்ம வாழ்க்கையோட உயர்வு அப்படிங்கிறது நம்மளோட மனசோட உயர்வு தாங்க. எப்போவும் உங்கள் மேலே தன்னம்பிக்கையோட இருங்க. ஏன்னா ஒரு பறவை மரத்தில் உட்கார்றது அப்படிங்கிறது மரத்தை நம்பி கிடையாது, தன்னுடைய சிறகுகளை நம்பித்தான். அந்த மாதிரி நீங்களும் உங்களை நம்பியே இருங்க. உங்களோட திறமைகள் மீது நம்பிக்கை வைங்க. மற்றவங்களுக்காக வாழ்க்கையை வாழாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதன்படி உங்களோட வாழ்க்கையை கொண்டுட்டு போங்க. அப்படி கொண்டுட்டு போய் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.